நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. வடவயல் பகுதியில் பழங்குடியின கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்க முந்த நேத்து எல்லாம் அடிச்ச மழைனால வீடெல்லாம் இடிச்சு போட்டிருக்கனால செட்டு போட்டு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். செட்டு போட்டு இருக்கிறதுலயும் இதெல்லாம் ஒழுகுது, இருக்கவே முடியல. பகுதி பேரெல்லாம் நேத்து ஆபீசர் எல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல நாங்களும் எல்லாம் கிளம்பிடுவோம். கோத்தகிரி சாலையில் 20 அடி உயரம் கொண்ட தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. வீட்டில் இருந்தவர்கள் அருகில் இருந்த உறவினர்கள் வீட்டுக்கு சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் காட்டேரி அணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கூடலூர் அருகே புத்தூர் வயல் பகுதியில் கனமழையால் கொடி பீன்ஸ் மற்றும் பயிர், பாவற்காய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் ஏரியாவில் மழை பெஞ்சு புத்தூர் வயல் என்ற பகுதியில் ஏகப்பட்ட விவசாயங்கள் பாதிக்கப்பட்டதில் பாவக்காய், பீன்ஸு, பாவக்காய், மேரக்காய், வாழை, இஞ்சி. இந்த ஏரியாவில் விவசாயம் கம்மி தான், என்னாலும் இஞ்சி இருக்கிற பக்கம் பாதிச்சிருக்கு. பொள்ளாச்சி, வால்பாறை, ஆழியார் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருவதால் ஆழியார் கவி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய விட்டு மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் காளிகேசம், கீரிப்பாறை, வாழையத்து வயல் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் 3வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1000த்திற்கும் மேற்பட்ட ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.